நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று சொல்லுகிறோம். இந்த 3 நாமங்களுக்கு பெருமையே பகவானை வியாபகன், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், எல்லாவற்றுக்குள்ளும் உரைபவர் என்று சொல்லுகிறது. இந்த மந்திரங்களை உச்சரிப்போமானால் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிறோம். வித்யை நன்கு வருகிறது, படித்தது உள்ளத்தில் நிலைக்கும். இந்த 3 திருநாமங்களுள்ளும் முதல் திருநாமமான நாராயண நாமத்துக்கு மேலும் சிறப்பு. அனைத்துக்கும் ஆதாரமாய் பகவான் இருக்கிறார். அவர் நமக்குள்ளும் உரைகிறார், எங்கும் உரைகிறார். நாம் ஒத்தொத்தரும் உஜ்ஜீவனம் அடையணுங்கிறதுக்காகவே உரைகிறார். இதெல்லாம் நாராயண நாமத்தாலே சொல்லப்படுகிறது. அந்த மந்திரத்தினுடைய முதல் எழுத்து எது? ஓங்காரம். அதன் சிறப்பைத்தான் தைத்திரிய உபனிஷத்தில் சீக்ஷாவல்லி கூறிற்று. அனைத்துமே ஓம்காரந்தான். பிரம்மமே ஓம்காரத்தாலே அதையே பிரதிநிதியாக கொண்டிருக்கிறார். நாம் கண்ணால் பார்க்கும் அனைத்தும் அதில்தான் ஆதாரமாக பற்றி இருக்கின்றன. இப்போ நாம் சொல்கிறோம், சந்நியாசயோகாத்யதய சுத்த சத்வாக தே பிரம்மலோகேது பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே பரமேஸ்வரூபம் யத் புண்டரீகம் புரமஸ்ய சக்ஸ்தம் தத்ராபி கக்ரங் ககனம் விஷோகஸ்தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் யத் வேதாதௌ ஸ்வர புரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய யப்பரஸ்ய மகேஸ்வரஹா. இந்த அடிக்கடி இந்த மந்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். தஸ்ய யத் வேதாதௌ ஸ்வர புரோக்தா. வேதத்தினுடைய தொடக்கத்தில் எந்த ஸ்வரம் சொல்லப்படுகிறதோ ஓம்னு சொல்லி தான் தொடங்குகிறோம், ஓம்னு சொல்லி தான் நிறைவேற்றுகிறோம். யத் வேதாதௌ ஸ்வர புரோக்தா வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா. வேதம் பூர்வபாகம், கர்மங்களையெல்லாம் விசாரிக்கும். வேதாந்தம் உத்தரபாகம், பிரம்மத்தை விசாரிக்கும். வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய. ஒரு சப்தத்தை எடுத்துட்டால் பிரகிருதி பிரத்யம், பிரகிருதி பிராகிருதம்னு சொல்கிறோம் இல்லையா? பிரகிருதி விகிருதிகள்னு பிரிப்போம். அதில் ஓங்காரத்தினுடைய பிரகிருதி பிரித்தால் அகாரம். தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய ய பரஸ்ஸ மகேஸ்வரா. அகாரத்திலே எப்போதும் லயமடைந்திருக்கிறார் மகேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன். அவனைத்தான் இந்த மந்திரத்தாலே உபாசிக்க வேண்டும். ஓமித்தேதனுகிருதிகஸ்மவா அப்யோஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி ஓமிதி சாமானி காயந்தி ஓகும் சோமிதி சஸ்திராணி சகும்சந்தி ஓமித்யத்வர்யோ பிரதிகரம் பிரதிகிருணாதி ஓமிதி பிரம்மா பிரசௌதி ஓமித்தேதனுகிருதிகஸ்மவா அப்யோஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி என்னும் ஒன்றொன்னா மந்திரம். ஓங்காரத்தினால தான் ஒரு அத்வர்யு ஹோதா என்ன ஆகுதி கொடுத்தாலும் சொல்லிண்டே கொடுக்குறார். வைத்திய சாஸ்திரமாக ஓங்காரத்தாலே. வேதங்கள் ஒன்று அனுமதிக்கிறதா ஓம் சொல்லி, ஒன்றை செய்யாதேன்னு சொல்கிறதா ஓம்னு சொல்லி. பிரம்மாவா யார் ஒருத்தர் ஹோமத்தில் உட்காண்டிருக்காரோ அவர் ஓம்னு சொல்லி தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படி அனைத்தும் ஓங்காரமாய் அதிலேயே லயமடைந்திருக்கிறது. ஆகவே அந்த பிரணவத்தினிடத்தில் தான் நம்ம பிரார்த்திக்கணும். நமக்கு தேக ஆரோக்கியத்தை கொடு, தேக பலத்தை கொடு, மனோபலத்தை கொடு, பிரம்மத்தை தியானிக்கணும் உபாசிக்கணும்னு வந்திருக்கேன். அதில் அனுவர்த்திக்கிற மனத்தை எனக்கு கொடு. ஏன்னா கொஞ்ச நாள் யோசிப்போம், ஆயாசமாக இருக்கும், களைப்பாக இருக்கும். ஏன் பிரம்மத்தை பற்றி நினைத்தா களைப்பாக இருக்குமான்னா பழக்கமின்மை காரணம். களைப்பு இருக்காது. பழக்கமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சால் களைப்பு வரா மாதிரி தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து அதை செய்தோம்னால் அந்த களைப்பு மெதுமெதுவே போய் உண்மையான ஆனந்தம் வருவது தான் தெரியும். எத்தது அக்ரே விஷமிவ. கண்ணன் கீதையில் சாதிக்கிறார், பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னால் அது சாத்விக ஞானத்தாலே தான் நடக்கும். ஒரு சுகம் சாத்விகமான சுகமாக இருக்குன்னால் தொடங்கறச்சே கஷ்டமானதாக இருக்கணும். தொடங்கும்போது விஷத்தை போலே சிரமப்பட்டு பண்ணுறதா இருக்கணும். போக 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 அமிர்தமாக மாறிடும். அக்ரே தொடங்கும்போது விஷத்தை போல கசந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் போக போக ஆனந்தமாக அமிர்தமாக மாறிடுறதோ இல்லையோ, அதுதான் சாத்விக சுகம்னு தெரிஞ்சுக்கோ.